நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் இயக்குனர் கௌதம் தின்னுனாரி இயக்கத்தில் கிங்டம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து போன வாரம் திரையரங்கில் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆச்சு. படம் தமிழ்நாட்டிலுமே ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 2-3 நாளே இந்த படத்துக்கு அகைன்ஸ்டாக தமிழ்நாட்டில் சில அரசியல் இயக்கங்கள் வந்து கொந்தளிச்சாங்க. குறிப்பாக வைகோ மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான்லாம் இந்த படங்களுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த படம் தமிழ்நாட்டில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதோ அந்த தேட்டருக்கெல்லாம் போய் முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. இந்த படம் போடக்கூடாது, ஓடக்கூடாது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணம், இந்த படத்தில் ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் இலங்கையில் தான் போர்ஷன்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே தமிழர்களாக வாழ்றவங்களை தான் வில்லனாக போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதிலும் வில்லனாக வரக்கூடியவருக்கு முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நேம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் இந்த மாதிரி ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவங்க இந்த மாதிரி படத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த போராட்டம் பற்றியும் இந்த விஷயத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.